நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 20D தமிழ் உண்மை செய்திகள். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இருக்கிற பகுதி பார்த்தீங்கன்னா மதுரை நரிமேடு சத்தியமூர்த்தி தெரு. அந்த தெருவில் நிற்கிறோம். சாக்கடை நீரில் மக்கள் வாழுகின்ற ஒரு அவல நிலை. கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக அந்த சாக்கடை நீர் தான் அங்கனுக்குள்ள அப்படியே கட்டி கிடக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் பந்தல்குடி கால்வாய், இந்த கால்வாய் வேலை நடக்குது. அப்போ வேலை நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அதை அடைச்சி இங்கிட்டு வந்துடுது. இப்போ இந்த கழிவு நீர் செல்வதற்கு வழி இல்லை. இந்த கழிவு நீர் செல்வதற்கு வழி இல்லாமல் அப்படியே பார்த்தீங்கன்னா குடியிருப்புக்குள்ளே வந்துருச்சு. அப்போ அந்த பந்தல்குடி கால்வாய் வேலை பார்க்கறதுனால அது அடைப்பு ஏற்படுது அப்படின்றாங்க. அப்போ அந்த வாங்க அப்போ உடனடியாக என்ன செய்யணும், அந்த கால்வாய் வேலை பார்க்குறீங்கன்னா முதல்ல இதுக்கு ஒரு மாற்று வழி கண்டுபிடிச்சிட்டு வேலை பார்க்கணும். இந்த சாக்கடை நீரில் ஒரு மாத காலமாக எப்படி குடியிருக்கிறது, புகார் பண்ணி உடனடி நடவடிக்கை இல்லை. அதனால் உடனடியாக அதிகாரிகள் பார்க்கணும். மதுரை மாநகராட்சி மக்களிடமிருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வரி வாங்குறீங்க. பாதாள சாக்கடை கழிவு நீர் அதுக்கு வரி வாங்குறீங்க, குப்பை வரி வாங்குறீங்க, எல்லாமே வாங்குறீங்க. இன்னைக்கு மதுரை மாநகராட்சி மேயர் கிடையாது. அப்போ மேயர் இல்லைன்னா எப்படி இருக்குன்றத பாருங்க. இந்த கழிவு நீர்லே மக்கள் நடந்து செல்லக்கூடிய ஒரு அவல நிலை தான் இன்னைக்கு மதுரை. இது ஒரு சிட்டி. ஒரு சிட்டியில மதுரை செல்லூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய நரிமேடு சத்தியமூர்த்தி தெரு எவ்வளோ ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த மெயின் ரோட்டில் பள்ளிக்கூடங்கள் மாணவர்கள்லாம் நிறைய பேர் போய் வரக்கூடிய ஒரு மெயினான சாலை. அப்போ அந்த இடத்துல பாருங்க, இப்படி ஒரு சாக்கடை நீரில் மக்கள் வாழ, இதை உடனடியாக சரி பண்ணணுமா இல்லையா? கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே அப்படியே கிடக்கு. அவங்களும் புகார் பண்ணி ஒன்றும் நடவடிக்கை இல்லை. வர்றாங்க அப்போக்கப்போ நைட்டில் மட்டும் அதை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அதனால் இதை உடனடியாக நிரந்தர தீர்வு வேணும். இந்த சாக்கடை பிரச்சனைக்கு உடனடி தீர்வு வேணும். இந்த மாதிரி மழை பெஞ்சிச்சுன்னா உடனே அடைக்குது. இது கொஞ்சம் பள்ளமாக இருக்குது. பள்ளமாக இருக்கனால அந்த பகுதியில் அடிக்கடி அடைப்பு ஏற்படுது. இதை உடனடியாக சரி செய்யணும். மதுரை மாநகராட்சி மேயர், கவுன்சிலர், இந்த பகுதியினுடைய கவுன்சிலர் என்ன பண்ணுறீங்க, பார்த்து இந்த மக்களுக்கு என்ன பிரச்சனை அதை உடனே சரி பண்ணணுமா இல்லையா? தேர்தல் வருது. இப்போ தேர்தல் வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஓட்டு கேட்டு அரசியல்வாதி பூரா வந்துடுவான். அந்த சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க, இந்த சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க, நாங்கள் அப்படி ஆட்சி அமைக்கிறோம், இப்படி ஆட்சி அமைக்கிறோம். இந்த சாக்கடை நீரை உங்களால் சரி பண்ண முடியுதா? முடியாது. ஆனால் தேர்தல் நேரத்தில் பாருங்கள், இந்த தெருவுக்குள்ளே இன்னும் ஒரு மாதம் தேர்தல் ஆரம்பிச்சிட்டா எல்லா கட்சிக்காரனும் ஓட்டு கேட்டு வந்துடுவாங்க. இந்த சாக்கடையில் வாங்க வரமாட்டான். அதான் நம்ம நாட்டினுடைய நிலைமை. அப்போ அரசியல்வாதிகள் ஓட்டு வாங்குவதற்கு மட்டும் மக்களை சந்திக்கக்கூடாது. மக்களுக்கு என்ன பிரச்சனை, அவங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு நம்ம எப்படி உதவலாம் அப்படின்னு ஒன்று. அதாவது எவ்வளவோ பிரச்சனையை தாங்கிக்கலாம். ஒரு சாக்கடை நீர் கழிவு நீரில் தினந்தோறும் நம்ம நடந்து வீட்டுக்கு போனால் இப்போ எப்படி இருக்கும்? இதை உடனே சரி பண்ண முடியாது அவங்களால. இவ்வளவு நாகரிகம் வளர்ந்துட்டோம்ன்றீங்க, அப்படின்றீங்க, இப்படின்றீங்க. இவ்வளவு சாக்கடை நீரில் இப்படி போய் கல்லை பொடிக்கிட்டு கட்டையை அடிக்கிட்டு பாருங்கள். இந்த கட்டை கல்லில் தான் நடந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. பார்ப்போம் இந்த சாக்கடை கழிவு நீருக்கு என்னைக்கு தான் பிரச்சனை செய்யுது. நன்றி, வணக்கம். சமூக ஆர்வலர் சங்கரபாண்டியன், மதுரை.